ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சிக்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோ சண்டே ஈவினிங் ரொட்டீன் வீடியோங்க. கொஞ்சம் லாங் வீடியோ, கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்க. எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. கொஞ்சம் சில வேலைகளால் வீடியோ அப்லோடு பண்ண லேட் ஆயிருச்சுங்க. அதனால அன்னைக்கு காலையில் கொஞ்சம் ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சுங்க. அதனால சாயந்தரமாக தான் வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு ஒரு நாள் விட்டாலும் சேர்ந்து போதுங்க. அதனால் ஒரு ட்ரிப்புக்கு துணி சேர்ந்துருச்சு. அதெல்லாம் துவைக்கிறதுக்க போட்டுட்டு காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த சிக்கன் 1 கேஜி வாங்கியிருந்தார். அந்த சிக்கனவே அவ்வளோவா செஞ்சு சாப்பிட முடியலன்ட்டு கொஞ்சமாக பிரியாணி கூட சொல்ல முடியாது, புலாவ் மாதிரி, சிக்கன் ரைஸ் மாதிரி குக்கரில் வச்சு சிம்பிளாக பிரியாணி மாரி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சுங்க. அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு காலையில் சாப்பிட்டு மத்தியானமும் அதையும் சாப்பிட்டோம். வேலை முடிஞ்சுங்க. நீ நைட்டுக்கு சமைக்கணும்லன்ட்டு சாயந்தரமாக அப்படியே மெதுவாக கிச்சனுக்குள்ளே போய் நான்வெஜ் எல்லாம் சமைச்சோம்ல, எல்லாம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணிக்கிட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிப்போம். இந்த சிக்கன் குழம்பு எதுவும் கேஸ் மேலே படாத அளவுக்கு நீட்டாக செஞ்சுட்டு அப்புறம் லைட்டாக மேலாக்க தொடச்சி விட்ருவோன்ட்டு என்னமோங்க நல்லா தான் சமைப்பேன் வைப்பேன். ஆனாலும் கலீஜ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அந்த இதை அடுப்பை பூரா கேஸை பூரா ஏதாச்சும் பட விட்டுட்டு நீட்டாக அப்போ தான் கழுவி வேலையை ஆரம்பிச்சிருப்பேங்க. அதுக்குள்ளே அதை கலீஜ் பண்ணிடுவேன். நீ என்ன செய்யுது, எனக்கு அது வாட்டமாக அப்படியே போயிடுச்சு. ஆனாலுமே அப்புறமா கழுவி வச்சுருந்தது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கு வந்து சிக்கன் அதுக்குள்ளே தாளித்து விட்டுட்டு போட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் தலைவலியாகவே இருந்துச்சுங்க. கொஞ்சம் பாலை காய வச்சுருந்து அதையும் பொங்குதுண்டு அதையும் பார்த்துக்கிட்டு 1 by 1 வேலையாக பார்த்துக்கிட்டு சைடில் குழம்பு கொஞ்சம் இன்றைக்கி சப்பாத்தி செய்வோம். 2 டைம் சோறு தானே சாப்பிட்டோன்ட்டு சப்பாத்தி மாவு பஞ்சு வச்சுட்டு சிக்கன் கறி கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி செய்வோம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும்ன்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அப்பக்கப்பக்கே தாங்க ரெடி பண்ணேன். அதனால ஃப்ரெஷ்ஷாக போட்டனாலும் என்னமோ அன்றைக்கி சண்டே நைட்டு வந்து சாப்பிட வந்தார். எங்கள் ஹஸ்பண்டு சொன்னார், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சுருந்த, ஏன் நீ நல்லா சமைப்ப வைப்ப, அப்புறம் ஏன் நீ ஒரு டைம் சாப்பிடவே தோணாத அளவுக்கு டேஸ்ட் இல்லாமல் ஆக்குவ, இன்ட்ரெஸ்ட்டு வச்சு அப்போ தானே டேஸ்ட்டு வரும் குழம்பு, நீ நல்லா செய்வ, ஆனால் நீ அதை இன்ட்ரெஸ்ட் வைக்க மாட்ட, இன்றைக்கி பாரு எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருக்கோ, இன்னும் எத்தனை சப்பாத்தின்றாலும் நான் சாப்பிடுவேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சின்னு சொன்னாருங்க. அதனால் அன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் செஞ்சேன். கொஞ்சம் ரொம்ப வேலை அதிகமாக இல்லைண்டா, நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறது ஒரு வேலைண்டாலும் அது நல்லா செய்வீங்க. நிறைய வேலைக்கு இருந்துச்சுட்டுக்க, ஐயோ கடமை முடிஞ்சால் போது விடு, இன்றைக்கி சமையல் வேலைன்ட்டு முடிஞ்சால் சரித்தான்ட்டு ஏதோ ஒன்று எது செஞ்சாலுங்க மேக்ஸிமம் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீட்டாக சுத்தமாக செய்வீங்க. டேஸ்ட் இருக்குல்லண்டாலும் பரவாயில்ல, சுத்தமாக செய்வேன். ஒரு ஒரு டைம் நல்லா டேஸ்ட்டாக செய்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய போய் டேஸ்ட்டாக வரும் அம்பிடுத்தான். ஆனால் எது செஞ்சாலும் ப்ராப்பராக க்ளீனாக நீட்டாக தான் செய்வேன். அப்படி செய்யலைண்டா என்னால் சாப்பிட ஒப்பாது. அப்படி க்ளீன் இல்லாமல் கொஞ்சம் எப்படின்றாலும் அப்படி செஞ்சு அந்த வேலையை முடிக்குன்னு தோணாதுங்க. அதனால் இன்றைக்கி சிக்கன் கிரேவியில் சீக்ரெட் என்ன சொல்லவாங்க, அது நான் இன்னும் பெருசாக இல்லை, தக்காளி வெங்காயத்தை நல்லா போட்டு மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அதை ஊற்றி நல்லா எண்ணெயிலே தண்ணியாக போடாமல் எண்ணெயிலே நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி போட்டு அப்புறம் கிரேவி மாதிரி காரம் உப்பு மசாலா எல்லாம் போட்டு நீட்டாக ரொம்ப உரப்பு இல்லாமல் வச்சுருந்தேங்க. நல்லா இருந்துச்சு. அவரும் வந்து நீ இம்புட்டு வேலை செஞ்சுட்டல, நானும் நீ தேய் சப்பாத்தி சுடுறேன், ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் எப்பயுமேங்க நான் தான் செய்யணும், நீ பொம்பளை பிள்ளைல, நீ தான் உன் வேலை தான் இது, நான் எதுக்கு செய்யணும், என் வேலை நான் செய்வேன், நான் ஆம்பளை பையன்ல அப்படி என்றைக்கும் சொல்ல மாட்டாருங்க. எந்த வேலைண்டாலும் பாவம் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துலேயும் என்கிட்ட உதவி நின்று கேட்டால் செய்வார். உதவின்ட்டு கேட்கலண்டாலுமே நான் என் கடமைல நானும் செய்கிறேன்ட்டு என் கூட சரி சமமாக பாவம் வேலை பார்ப்பாருங்க. எப்போயோ ஒரு டைம் தான் என்னை கூப்பிடாத, என்னால் முடியாதுன்னு சொல்லுவார். சரி அப்படி டயத்தில் நானும் புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட மாட்டேன். இல்லைண்டாலும் நானே செஞ்சு வேலையை முடிச்சுக்கிருவேங்க. அன்னைக்கு மட்டும் என்னை நல்லா சொன்னாருங்க, சூப்பராக இருந்துச்சுண்டு. ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில்